விஜய் தனியாக நிறுத்த வைக்கப்படுவார், விஜய்க்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும், பயங்கர கூட்டம் இருக்கு அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கட்டி வைக்கப்பட்ட பிம்பம். நீ அறுதி பெரும்பான்மை வாங்கினா தானே நீ தனித்து ஆட்சி அமைப்ப. உடனே 80 சீட்டோட நிறுத்திட்டான், 60 சீட்டோட நிறுத்திட்டான். உண்மையான தேர்தல் நடந்து 100% விவிபேட்டை எண்ணினா திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும். உண்மையா தேர்தல் நடக்கலைன்னா தொங்கு சட்டசபை அமரும். அது உண்மையிலே ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். தமிழகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம். தமிழக அரசியல் சூழல் தேர்தல் கிட்ட நெருங்கி இருக்குது. பெரும்பாலும் இந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது கட்சிகளுக்கிடையே கூட்டணி ஆட்சி வேணும், ஆட்சியில் பங்கு, இது இந்த கோரிக்கை எல்லாருமே வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. காங்கிரஸ் சொன்னாங்க, விசிக சொன்னாங்க. இன்னைக்கு அதிமுக தரப்புல அந்த தம்பிதுரை அவர்கள் ஒரு மேடை பேச்சுல சொல்றாரு, கூட்டணி ஆட்சியை நாங்க ஒத்துக்க மாட்டோம், அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாரு. இதை எப்படி பாக்குறீங்க சார்? ஆமா, இது வரைக்கும் கூட்டணி ஆட்சிக்கான தேவை ஏற்படலை, கூட்டணி ஆட்சிக்கான சூழலும் ஏற்படலை. அந்த கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு எப்படிப்பட்ட சூழல் வரும் அப்படின்னா, அறுதி பெரும்பான்மை ஒரு கட்சி பெறாவிட்டால் மற்ற கட்சியிடம் அந்த அறுதி பெரும்பான்மை 2-3 கட்சிகளிடம் எம்எல்ஏக்கள் இருந்து 3-4 கட்சிகள் சேர்ந்து அறுதி பெரும்பான்மை பெறக்கூடிய சூழல் ஏற்பட்டால் கூட்டணி ஆட்சி வரும். இல்லை என்று சொன்னால் கூட்டணி ஆட்சியை தான் ஏற்றுக்கொள்வோம் என்று ப்ரீபோல் அலையன்ஸ் உருவாக்கி அந்த ப்ரீபோல் அலையன்ஸை ஒத்துக்கக்கூடிய அளவில் ஒரு காமன் மினிமம் ப்ரோக்ராமை வச்சு, இல்லைன்னா ஒரு அஜெண்டா வச்சு, இந்த காமன் மினிமம் ப்ரோக்ராமில் ஒவ்வொரு கட்சிகளும் ஒரு கொள்கை இருக்குது. இந்த தமிழ்நாட்டை அடுத்த 20 ஆண்டுகளில் நாங்கள் வந்தால் என்ன, எப்படி எடுத்து செல்வோம் என்ற ஒரு அஜெண்டாவை வச்சு, இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இத்தனை பிரச்சனைகள் இருக்கு, ஆளக்கூடிய அரசால் இந்த பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியல, நாங்க வந்தா எங்களுக்கு ஒரு அடுத்த 10 ஆண்டுகளுக்கு மேண்டேட் கொடுத்தீங்க அப்படின்னா, 5 ஆண்டுகள் தான் எலெக்ஷன், 10 ஆண்டுகளுக்கு எங்களுக்கு தொடர்ந்து ஆட்சி முறை வாய்ப்பு கிடைத்தால் நாங்க ஒரு கூட்டணியா சேர்ந்து நாங்க இதை செய்வோம்ன்ற நம்பிக்கையை மக்கள் மனதில் விதைச்சு, அவர்கள் ஒருவேளை மெஜாரிட்டி கட்சி, ஒரு கூட்டணியில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி கட்சி பெரும்பான்மை பெற்றா கூட இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை வைத்து அவர்களுக்கும் அந்த ஆட்சியில பங்கு கொடுத்து, அவர்களுக்கும் அந்த ஆட்சியில இவர்கள் வாபஸ் வாங்கினா கூட ஆட்சி களையாத சூழல் இருக்கும் என்ற தலைமையில நம்பிக்கை இருக்கக்கூடிய தலைவர்கள் இருந்தால் அப்பதான் கூட்டணி ஆட்சி நடக்கும். இல்லைன்னா இப்படி நடக்கும். என்னைக்கு இவங்க எம்எல்ஏக்கள் வாபஸ் வாங்குவாங்களோ, என்னைக்கு இழுப்பாங்களோ அப்படின்னு நினைச்சா இப்பவே நம்ம வேணாம்னு சொல்லிடுவோம், கூட்டணி ஆட்சி கிடையாதுன்னு சொல்லிடுவோம் தான் சொல்லுவாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழல் எப்ப ஏற்படும் அப்படின்னா, எந்த கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை இல்லை என்ற நிலை வரும் பொழுது, ஆளுங்கட்சியை தாண்டி எதிர்கட்சிகள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு அறுதி பெரும்பான்மையை காண்பிக்க முடியும் என்ற நிலை வந்தால் கூட்டணி ஆட்சிக்கான உண்மையான காரணங்கள் அங்கே வரும். இப்போ கூட்டணியில் எங்களுக்கு பங்கு கொடுத்தா தான், ஆட்சியில் பங்கு கொடுத்தா தான், அமைச்சரவை ஆக்கினா தான் நாங்கள் உங்கள் ஆதரவை கொடுப்போம் என்று சொல்லி டிமாண்ட் பண்ணி வருவாங்க. அப்படிப்பட்ட சூழல் தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் நடக்கலை, இனிமேலும் நடக்குமான்னு தெரியல. ஆனா நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2006 கூட திமுக காங்கிரஸ் அந்த மைனாரிட்டி ஆட்சியா தான் அது அமைந்தது. அப்ப அந்த கூட்டணி ஆட்சி அப்படிங்கிற நிலை வரல, திமுக தான் முழுக்க ஆட்சி பொறுப்புல இருந்தாங்க. இப்போ இந்த கோரிக்கை வலுக்குது, இது தாவைக்கா தான் இந்த கோரிக்கையை முன் வச்சாங்கன்னு ஒரு பார்வையெல்லாம் வைக்கிறாங்க. இப்போ இந்த அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட்டதிலிருந்து பெரிய சர்ச்சையா இருந்தது இந்த கூட்டணி ஆட்சி விவகாரம் தான். இந்த தம்பிதுரை அவர்கள் கூட்டணி ஆட்சியை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் இதெல்லாம் சொல்றது அமித்ஷாக்கு சொல்ற ஒரு செய்தியா எடுத்துக்கலாமா? அமித்ஷாவுக்கு தான் சொல்ற செய்தி தான், அமித்ஷாவுக்கு சொல்றாங்க, அதை ஓப்பனாக மறுக்க முடியல. அமித்ஷா பாப்பார், நீ என்ன வேணாலும் சொல்லு தம்பி, நீ அறுதி பெரும்பான்மை வாங்கினா தானே நீ தனித்து ஆட்சி அமைப்ப. உடனே 80 சீட்டோட நிறுத்திட்டா, 60 சீட்டோட நிறுத்திட்டா. எங்கிட்ட இவிஎம் இருக்கு, எங்கிட்ட எலெக்ஷன் கமிஷன் இருக்காரு, எங்கிட்ட எஸ்ஐஆர் இருக்கு, 3 வச்சு உன்னை 60 சீட்டில் நிறுத்திட்டு பிஜேபி ஒரு 40 சீட்டு நின்று அவர் ஒரு 30 சீட்டு ஜெயிச்சோம்னு சொல்லிட்டா ஏற்றுக்க மாட்டீங்களா? 3% ஓட்டு வாங்கினதை 11% சொல்லும் போது ஏற்றுக்கிட்டீங்களா இல்லையா? ஏற்றுக்கிட்டீங்களா? பிஜேபியோ வாங்கிருச்சு, அண்ணாமலையினால வாங்கிருச்சுன்னு சொன்னாங்க. 11% ஓட்டா 20% ஆக்கிட்டா ஏற்றுக்க மாட்டீங்களா? ஓ, செல்வாக்கு கூட்டிடுச்சு, ஏற்றுக்க தான் போகிறீங்க, என்ன பண்ண போகிறீங்க? அந்த 20% வாங்கிருச்சு, ஏற்கனவே 18% வாங்கணும் பிஜேபி என்டிஏ கூட்டணி, இப்போ 25% வாங்கிருச்சு. ஏடிஎம்கே ஒரு 25%, 2 பேரும் சேர்ந்தா 50%. பீகார் மாதிரி. ஓகே, பீகார்ல என்ன ஆச்சு? தேஜஸ்வி யாதவ் தலைமையிலான ஆர்ஜேடி 1,18,00,000, பிஜேபி 1 கோடி வாக்கு, நிதிஷ்குமார் 84 லட்சம் வாக்கு. நிதிஷ்குமாரும் பிஜேபி சேர்ந்தா 1,84 லட்சம் வாக்கு. அப்ப தேஜஸ்வி யாதவ் நாங்க ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி ஒரு சூழல் இங்க வந்துச்சு அப்படின்னா, ஏடிஎம்கே ஆல்ரெடி 60 சீட் வாங்கியிருக்காங்க. அந்த 60 சீட் இன்னொரு 5 சீட் 65 சீட்னு வச்சுக்கோங்க, இல்ல 70 சீட்னு வச்சுக்கோங்க. 70 சீட் ஏடிஎம்கே ஜெயிச்சா நம்புவீங்களா? ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னு. ஓகே, பிஜேபி 40 சீட்டில் போடுது, 30 சீட்டு ஜெயிக்குது.
100 சீட்டாச்சா? விஜய்க்கு ஒரு 20 சீட்டை தூக்கி கொடு, அப்படி கொடுத்தா 120 ஆச்சா? 120 ஆச்சு. 3 பேருக்கு சேர்ந்தா கூட்டணி ஆச்சு தானே? இது வந்து அமித்ஷாவுடைய கணக்கு, மோடியினுடைய கணக்கு. அதான் பீகார் காத்து வீசுதுன்னு சொன்னார்ல மோடி, அவங்களுடைய கணக்கு தான். இந்த கணக்கு தான் பிளான் பண்ணுறாங்க அவங்க. அப்போ வரும்போதும் ஏன் எஸ்ஐஆர் வந்து எடப்பாடி ஆதரிக்கிறாருன்னா, பீகார் மாதிரி நிதிஷ்குமார் சீஃப் மினிஸ்டர் ஆக்கின மாதிரி நம்மளே ஆக்கிடுவார், இன்னும் ஒரு டைம் இருந்தால் போதும் நம்மளுக்கு எடப்பாடி, அப்புறம் ஏடிஎம்கேக்காரன் இருந்தானே போனான்னு செத்தானே வந்தானே அவனுக்கு என்ன பிரச்சனை ஆக்கிடுவோம்னு சொல்லி அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க எல்லாம் சேர்ந்து இந்த திட்டத்தில் போகிறாங்க. டிஎம்கே 100 சீட்டுக்குள்ளே குறைச்சிரும், கொண்டாந்து நிறுத்திடுவோன்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் பவர் ஆஃப் த எலெக்ஷன் கமிஷன், பவர் ஆஃப் இவிஎம், பவர் ஆஃப் மேனிப்புலேஷன். இதை வந்து காங்கிரஸில் இருக்கவங்களே நம்ப மாட்டாங்க. ஏன்னா சில பேர் இவிஎம் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி அதிமேதாவிகள்லாம் காங்கிரஸில் இருக்காங்க, நம்ப மாட்டான். ஆனால் வேலை நடக்கும், வெளியே போக வேண்டியதான், வேற என்ன ஒன்று. இதை அடிப்படையா வச்சுதான் அமித்ஷா அவர்கள் கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத உறுதியா சொல்றாரு. ஆமா, இந்த பீகார் காற்று வீசுறதுக்கான அர்த்தமே இதுதான். பீகார் காற்று வீசு அர்த்தம் தான், இந்த அர்த்தம் தான் மோடி சொல்லியிருக்காரு. நீங்கள் ஜெயலலிதா அவர்கள் கொஞ்சம் லீடிங்கில் வரும்போதே மோடி கூப்பிட்டு வாழ்த்தினாரா இல்லையா அவர்கிட்ட? அப்போ என்ன அர்த்தம்? எல்லா தொகுதியிலையும் ஜெயிக்கணும், அவ்வளோதான். 140 தொகுதிக்கு ஃபோன் பண்ணி அமித்ஷா கலெக்டருக்கு ஃபோன் பண்ணி 2024 தேர்தலில் 140 கலெக்டர்கிட்ட பேசினார். 240 சீட்டு ஜெயிச்சாங்க. இல்லைன்னா 100 சீட்டு தான் ஜெயிச்சிருப்பான் பிஜேபி. புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்கே வேலை பார்க்கணுமோ அங்கே வேலை பார்ப்பாங்க, எங்கே செய்யணுமோ அங்கே செய்வாங்க. உத்தரப்பிரதேசத்தை கோட்டை விட்டாங்க. நம்ம ராமர் கோயில் கட்டிட்டோம், ராமர் பார்த்துக்குவாருன்னு நினச்சாங்க. அங்கே வந்து அதை டோட்டலாக வந்து அகிலேஷ் யாதவும் பிரியங்கா காந்தி ராகுல் காந்தி கம்ப்ளீட்டாக மாற்றிட்டாங்க. அங்கே அவங்களுடைய பாச்சா பழிக்கலை. அங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா 400 சீட் அடிச்சிருப்பான், கண்டிப்பாக 400 சீட் அடிச்சிருப்பாங்க. அந்த இடத்துல மேனிப்புலேட் பண்ணாமல் விட்டுட்டான், நம்ம எப்படியும் ஜெயிப்போம்னு விட்டான். அதுதான் போனது. இதே இல்லைன்னா பீகார் மாதிரியோ, ஹரியானாவில் 25 லட்சம் ஓட்டை திருடி 22,000 ஓட்டில் ஜெயிச்சது மாதிரியோ, டெல்லியில் ஜெயிச்சது மாதிரியோ, ஒரிசாவில் ஜெயிச்சது மாதிரியோ, மகாராஷ்டிராவில் ஜெயிச்சது மாதிரியோ, பீகாரில் ஜெயிச்சது மாதிரியோ தமிழ்நாட்டிலையும் ஜெயிக்க முடியாதுன்னு என்ன நிச்சயம்? அப்போ வந்து இந்த கூட்டணி கடைசி வரைக்கும் இழுத்துட்டே போகும். ஜனவரியில் பாருங்கள் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். விஜய் தனியாக நிறுத்த வைக்கப்படுவார், விஜய்க்கு ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படும், பயங்கர கூட்டம் இருக்குது அப்படின்ற மாதிரி ஏற்கனவே கட்டி வைக்கப்பட்ட பிம்பம். இவங்க 2 பேரும் நான் அந்த பார்ட்டி இந்த பார்ட்டி எல்லாத்தையும் காமனாக போட்டு இழுத்து அடித்து நாங்கள் ஒரு 39% வந்துட்டோன்றத ஒரு பிம்பத்தை இவங்க கிரியேட் பண்ணுவாங்க. கிரியேட் பண்ணிவிட்டு இந்த மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி எஸ்ஐஆர் மூலமாகவும் வெளிமாநில தொழிலாளர்கள் ஓட்டு போடுறது மூலமாகவும் இந்த இவிஎம்ஐ வச்சு 10% எப்படி வந்து 205 தொகுதிகளில் 10%க்கு 10 to 9 to 12% அளவுக்கு சிம்பிள் லோடிங் மெஷினில் பேட்டர்னை புகுத்தி பிஜேபி சிம்பிளும் ஆர்ஜேடி சிம்பிளும் ஜெயிக்கணும்னு எப்படி பிளான் பண்ணாங்களோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடக்கும். நீங்கள் பார்க்க போகிறீங்க, கண்ணு முன்னால் நடக்கும். இன்னொரு பக்கம் இந்த கூட்டணி விவகாரத்தில் என்டிஏலிருந்து ஓபிஎஸ் தினகரன் வெளியே வந்துட்டாங்க. இந்த பீகார் தேர்தல் முடிவுக்கு அப்புறம் பீகாரில் அமைச்ச மாதிரி ஒரு மெகா கூட்டணி அமைக்க போகிறாரு. என்டிஏல நம்ம தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சேர்க்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. அமித்ஷா பேசி அவங்களை கொண்டு வந்துருவாங்க அப்படின்னு பரவலாக பேசப்படுது. அப்படி ஏதாவது நடந்துகிட்டு இருக்கு? நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அமித்ஷா வந்து நீ ஒழுங்காக இருந்தேன்னா நான் உன்னை ஜெயிக்க வைப்பேன், முதலமைச்சர் ஆக்குவேன். யார்? எடப்பாடிகிட்ட. நாங்கள் சொல்கிறத கேளுங்க, என்டிஏக்கு சீட்டை கொடுத்துருங்க, நாங்கள் வந்து ஓபிஎஸ்ஸுக்கும் டிடிவி தினகரனுக்கும் நாங்கள் சீட்டு கொடுத்துக்குறோம் அப்படின்னு சொல்லி அதுக்கு எடப்பாடி ஒத்துக்கிறக்கூடிய சூழல் வந்து நடந்தால் நடக்கும். நீங்கள் கடைசியான பாருங்கள். அப்படி வந்தால் இவங்க அரசியல் பார்வை எப்படி சார் இருக்குது? ஏன்னா முழுக்க அவங்கள எதிர்த்து அரசியல் செஞ்சுட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் நிறையா விஷயங்களை வெளியே போட்டு உடைச்சிட்டாங்க. இது எப்படி அவங்களுடைய அரசியல் கணக்கு எப்படி சரியாக பார்க்க? கண்டிப்பாக அரசியல் மக்கள் வந்து அவங்கள வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், மக்கள் வந்து நிராகரிப்பார்கள். உண்மையான தேர்தல் நடந்து 100% விவிபேட்டை எண்ணினா கண்டிப்பாக அவரால் ஜெயிக்க முடியாது. திமுக கூட்டணி கண்டிப்பாக ஜெயிக்கும், 200 இடங்களுக்கு மேலே வெல்லும். உண்மையாக தேர்தல் நடக்கலைன்னா தொங்கு சட்டசபை அமரும், கூட்டணி ஆட்சிக்கான வழி பிறக்கும், இந்த இவிஎம் மேனிப்புலேஷன் திருவிளையாடல் நடக்கும், பீகார் காற்று வீசும். இப்போ என்னுடைய அடுத்த கேள்வி அதுதான் சார். இப்போ இந்த திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார்? இது விரிவாக ஒரு விளக்கமாக சொல்லுங்கள் சார். திமுகவோட வெற்றி வாய்ப்புங்க, நீங்கள் என்னென்னா திமுக கிட்டத்தட்ட 7 தொகுதியில் 5000 ஓட்டு கீழே வாங்கி ஜெயிச்சிருக்கு. 7 தொகுதியில் 46 தொகுதியில் 5000லேருந்து 10,000 ஓட்டுக்குள்ளே ஜெயிச்சிருக்கு. 106 தொகுதியில் 10,000லேருந்து 20,000 ஓட்டில் ஜெயிச்சிருக்கு. 106 46 152 + 7 159. இந்த 159 தொகுதி வந்து திமுக அதனுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாம் வந்து இந்த வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த 106 தொகுதியில் எத்தனை தொகுதி அதிமுக ஜெயிச்சது, எத்தனை தொகுதி திமுக ஜெயிச்சதுன்னு நான் கணக்கு டீட்டெயில் நான் பார்க்கல இன்னும், அதை சொல்கிறேன். இதுதான் வித்தியாசம். ஜெயிச்ச வின்னருக்கும் லூசருக்கு இடையில வித்தியாசம் <5,000 5,000 7 5,000 to 10,000 46 10,000 to 20,000 106. அப்போ இந்த தொகுதிகள் தான் எஸ்ஐஆரில்
எங்கே கூட்டணுமோ அங்கே கூட்டுவாங்க, எங்கே குறைக்கணுமோ அங்கே குறைப்பாங்க. குறைச்சி ப்ரொஜெக்ஷன் நடக்கும். 5 மணிக்கு மேலே ஓட்டு 5%, 6%, 7% கூடும். அது இவிஎம்மில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அங்கே வந்து வெற்றி வாய்ப்பை அது பாதிக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக திமுக இருக்க வேண்டிய, திமுகவும் கூட்டணி கட்சிகளும் எஸ்ஐஆரில் ஓரளவுக்கு அவங்க கேர்ஃபுல்லாக இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி எஸ்ஐஆரில் என்ன தான் பண்ணாலும் ஃபைனல் லிஸ்ட் ரிலீஸ் ஆகும் பொழுது தான் எந்த அளவுக்கு ஒரு வீட்டில் 800 பேர் இருக்கக்கூடிய வீடு எத்தனை வீடு, 500 பேர் இருக்கக்கூடிய வீடு எத்தனை வீடு, 100 பேர் இருக்கக்கூடிய வீடு எத்தனை வீடு, 0 அட்ரஸில் இருக்கக்கூடிய ஓட்டு எத்தனை ஓட்டு, இதெல்லாம் வந்து நீ எஸ்ஐஆர் வந்த பிறகு, திருவிளையாடல் வந்த பிறகு தான் நம்மளுக்கு தெரியும். இந்த எஸ்ஐஆரில் அந்த வாக்காளர் சேர்ப்பு, இந்த பீகாரிகளை இங்கே சேர்க்கக்கூடிய விவகாரம், அந்த ஃபார்ம்லேயே வந்து ஒரு பாயிண்ட்டே கொடுத்துட்டாங்க. அந்த 13வது பாயிண்டில் பீகார் வாக்காளர்கள் அந்த எஸ்ஐஆரை பற்றின ஒரு விளக்கம் இருக்குது, அதனுடைய கேள்வி ஒன்று இருக்குது அப்படின்னு. இந்த பீகாரிகளை சேர்க்கிறது ஒரு பெரிய திட்டமாக இருக்கா சார்? அதுதானே அவங்க திட்டமே. பீகாரிகளை கொண்டாந்து இங்கே வந்து வெளிமாநில தொழிலாளர்களை கொண்டாந்து சேர்க்குறதும் அது வந்து உண்மையிலே ஒரு அயோக்கியத்தனத்தினுடைய உச்சம். நீங்கள் வந்து ஒரு 10 வருஷம் இந்த ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து குழந்தைய படிக்க வச்சு அவங்க வந்து தமிழ்நாட்டிலே வாழ்கிறாங்க, தமிழ்நாட்டிலே தொழில் பண்ணுறாங்க, ஆளுங்கிறாங்கன்னா பரவாயில்ல. இப்போ நேற்று 6 மாதம் வந்தவன், 1 வருஷத்தில் வந்தவன், 3 வருஷத்தில் வந்தவன், அவனுக்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டு அரசியல் என்ன தெரியும், என்ன தெரியும்? அவன் பீகார்லேயும் ஓட்டு போட்டிருப்பான், போய் இப்போ இங்கேயும் ஓட்டு போட்டிருப்பான். ட்ரெயினில் கூப்பிட்டு போய் ஓட்டு போட்டு வச்சுட்டு திருப்பி கொண்டாந்து இங்கே விட்டுட்டு இங்கேயும் ஓட்டு போட வச்சு அவன் மூலமாக மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இதுதான் வந்து பிஜேபியினுடைய திட்டம், இதுதான் பிஜேபியினுடைய வெற்றிக்கான வழி. ஈவன் நீங்கள் வந்து கமலஹாசனை தோற்கடித்ததே, இந்த வானதி சீனிவாசன் தோற்கடித்ததே காரணமே இந்த தில்லுமுள்ளு தான். இந்த தில்லுமுள்ளு வேலை பண்ணி தான் தோற்கடித்ததே காரணம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கண் முன்னால் நடந்துகிட்டு தான் இருக்குது, பார்க்க தான் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஏஜெண்ட் இருக்காங்க பாருங்க, இந்த பீகார், யூபி, இந்த வெளி மாநில ஏஜெண்ட்டு தான் இங்கே ஆளுகளை கூப்பிட்டு வரான். நான் என்ன சொல்கிறேன், இந்த திட்டத்தை இந்த வடமாநில தொழிலாளர்களுக்கு வாக்களிப்பதை அந்தந்த ஊரில் தேர்தல் நடக்கும் போதும் போஸ்டல் பேலட்டில் எலெக்ஷன் கமிஷன் அவங்களுக்குரிய வாக்களியை அடித்து எங்கே அவங்க நேட்டிவாக இருக்காங்களோ அங்கே போய் ஓட்டு போடுறதுக்கு இங்கே அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கலாம். போஸ்டல் பேலட் இருக்குது, பண்ணி கொடுக்கலாம். அது முடியலை, நாங்கள் இப்படி தான் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சாங்கன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டினோட அரசியல் கட்சிகளும் அராஜகத்தை கையில் எடுக்கணும். என்ன எடுக்கணும்? அராஜகத்தை எப்படி எடுக்கிறது? அராஜகத்தை கையில் எடுக்கிறது அராஜகம் இல்லை, அன்பான மிரட்டல். என்ன மிரட்டல்? ஏஜெண்ட்டை கூப்பிட்டு எலெக்ஷனுக்கு முன்னால், 1 வாரத்துக்கு முன்னால் ஓட்டர் ஐடியை சப்மிட் பண்ணிடு, எலெக்ஷன் முடிஞ்ச உடனே ஓட்டர் ஐடியை வாங்கிக்க. ஓகே, இல்லையா இப்போயே ஊருக்கு போயிரு, உனக்கு வேலை இல்லை. இந்த ஒரு வார்த்தையை சொன்னால் எலெக்ஷன் கமிஷனுடைய தகுதித்தையும் இந்த பிஜேபியினுடைய திருட்டுத்தனத்தையும் அயோக்கியத்தனத்தையும் ஒட்டுமொத்தமாக முறியடிக்கலாம். இது அகைன்ஸ்டாக ஜனநாயகத்துக்கு அகைன்ஸ்டாக ஆத்தவச்சான் கத்துவான், கத்திக்கிட்டே இருறாடே. நாங்கள் உன்னை கத்தும் போது நீ பேட்டையடா, நீ நாங்கள் உன்னை கத்தும் போது எஸ்ஐஆரில் இப்படி பண்ணுற, இது பண்ணாத அப்படின்னு கேட்டியா நீ? இவிஎம்மில் மேனிப்புலேட் பண்ணுறேன்னு நான் கேட்டியா நீ? அப்போ நம்ம செய்ய வேண்டியது ஜனநாயக முறைப்படி நடக்கலை அப்படின்னா இந்த முறையை வந்து தமிழ்நாட்டினுடைய அரசியல் கட்சிகள் செஞ்சால் தான் அதிமுகவாக இருக்கட்டும், திமுகவாக இருக்கட்டும் ஜெயிக்க முடியும். இல்லைன்னா பிஜேபி தான் ஜெயிக்கும். இன்னொரு பக்கம் இந்த காங்கிரஸ் திமுக கூட்டணி, காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வெளியே போயிருச்சு அப்படிங்கிற மாதிரியான பரவலான ஒரு பேச்சுகள் நிகழ்ந்துட்டு இருந்தது. இன்னைக்கு வந்து திமுக காங்கிரஸ் பேச்சுவார்த்தைக்கு ஒரு 5 பேர் கொண்ட குழுவை காங்கிரஸ் நியமிச்சிருக்கு. இது எப்படி சார்? இது திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதிதான் அப்படிங்கிற மக்கள் நிலைப்பாட்டை வெளிப்படுத்துறாங்களா? ஏற்கனவே திமுக காங்கிரஸ் கூட்டணி உறுதியாக தானே இருக்குது. அது வந்து ராகுல் காந்தி சொன்னாரா திமுக விட்டு காங்கிரஸ் போகுதுன்னு? சொல்லலை. இல்லை, ராகுல் காந்தி சொல்லாத வரைக்கும் இவங்க என்ன தான் சொன்னாலும் இங்கே வேல்யூவே கிடையாது. ராகுல் காந்திக்காக தானே இங்கே காங்கிரஸுக்கு மதிப்பு, இல்லைன்னா என்ன மதிப்பு இருக்குது? ராகுல் காந்தி இல்லைன்னா காங்கிரஸு, சோனியா காந்தி, ராகுல் காந்தி இல்லை அப்படின்னா இவர்களுக்கு இங்கே என்ன மதிப்பு இருக்குது? இவங்களுக்கு என்ன வேல்யூ இருக்குது? இவங்க என்ன கட்சி அண்ணாமலை மாதிரி பில்டு பண்ணி வச்சுருக்காங்களா என்ன? இல்லை, இவர்கள் தனியாக நின்று என்ன பண்ணுவாங்க சொல்லுங்கள்? அப்போ இன்றைக்கி அப்படியே போனாலும் சிறுபான்மை கிறிஸ்தவ முஸ்லீம் மக்கள் வாக்கு யாருக்கு போடுவாங்க? யாருக்கு போட்டால் பாதுகாப்புன்னு, திமுகவுக்கு போட்டால் தான் பாதுகாப்புன்னு அங்கே தான் போடுவாங்க. இல்லை பிஜேபியினுடைய பி டீமாக செயல்படுறா, இல்லை ஏ டீமாக செயல்படுறா, பிஜேபியோட டைரக்ட் வாரிசாக செயல்படக்கூடிய மற்ற கட்சிகளுக்கு போடுவாங்களா சொல்லுங்கள்? காங்கிரஸ் அப்படியே போய் விஜய் கூட சேர்ந்தாலும், அப்படியே போய் ஏடிஎம் கூட சேர்ந்தாலும் காங்கிரஸ் லூஸ் இட்ஸ் ரெலவன்ஸ் இன் தமிழ்நாடு. அதுக்கு ராகுல் காந்தி ஒருபோதும் அலோவ் பண்ண மாட்டாருன்னு தான் நினைக்கிறேன். அப்படி அலோவ் பண்ணாரு அப்படின்னா வந்து அவங்க சொந்த காசில் சூனியம் வச்சா நம்ம என்ன பண்ண முடியும்? நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றிங்க சார். மிக்க நன்றி, தேங்க்யூ. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி,
வணக்கம்.